எனக்கு கருப்பு சாமியை பிடிக்கும். ஆனால் அந்த சாமியை நான் எப்படி வணங்குறது? எனக்கும் அருள் வருமா? கருப்பு சாமியை நானும் நினச்சிக்கிட்டே இருக்கேன். எனக்கு என்னைக்காச்சும் சாமி எனக்குமா அப்படின்னு சொன்னால், கருப்பு சாமி நீங்கள் எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மேலே அவரும் அன்பு வச்சுருப்பார், பாசம் வச்சுருப்பார். எல்லாமே அவரும் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அதுக்கு எதிராக அதுக்கு ஆப்போசிட்டாகவே அவரும் உங்களை பற்றி அவரும் நினச்சிக்கிட்டே இருப்பார். அதனால் எந்த இடத்துல நீங்கள் நின்று கூப்பிட்டாலும் கருப்பசாமியை கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களை கைவிடவே மாட்டார். அந்த இடத்துல நிற்பார். அதனால் உங்களை என்றைக்குமே பார்த்துக்கிட்டு இருப்பார். கண்டிப்பாக கைவிட மாட்டார். முதல்ல அந்த கருப்பசாமியை உங்களை நான் எப்படி கருப்பசாமியை வணங்குறது அப்படின்னு பார்த்தா, கருப்பசாமியை வணங்க எதுவுமே தேவையில்லை. உண்மையான அன்பும் நம்ம பக்கம் நியாயமான வேலையும் நியாயமான தொழிலும் பண்ணுறவங்களா இருந்தாலே நம்ம கருப்பசாமியை வணங்கலாம். அதாவது என்னால் ரொம்பலாம் சம்பாதிக்க முடியலைங்க, ஆனால் எனக்கு கருப்பசாமி ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு கருப்பசாமி என்றைக்குமே கண்டிப்பாக துணையாக இருப்பார். ஒரு பணக்கார திமிரில் இருப்பாங்க, அவங்களுக்கு குலதெய்வம் கருப்பண்ண சாமியாக இருக்கும், ஆனால் அந்த தெய்வத்தையும் மதிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு குலதெய்வம் கிட்ட இறங்காது. உங்களுக்கு அந்த தெய்வத்து மேலே ஒரு குறைந்தபட்ச ஈடுபாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதாவது மற்ற தெய்வத்தை பார்க்குறதோட ஒருத்தவங்க கருப்பசாமி பேரை பார்த்தாலே, ஒரு வண்டியில் பேரை பார்த்தாலே கையெடுத்து கும்பிடுவாங்க. ஒரு கோயில், எந்த கோயிலில் கருப்பசாமியை பார்த்தாலும் முதல்ல நம்ம என்ன சொல்கிறது, ஒரு பெரிய கோயிலுக்கே போயிருப்போம், ஒரு அம்மன் கோயிலுக்கு போகிறோம்னு வைங்க, அங்கே கருப்பசாமி இருந்தால் இவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க, அந்த கருப்பசாமியை தான் தேடி போய் சாமி கும்பிட்டு வருவாங்க. நம்ம தெய்வம் அப்படிங்கிற ஒரு பாசம் இருக்கும். அந்த மாதிரி தான் அவரும் நம்ம பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் ஒரு பாசம் இருக்கும். அந்த போல தான் எல்லாருமே இருப்பாங்க. கருப்பசாமியை நீங்கள் இந்த அளவுக்கு நினச்சிட்டீங்க, இந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்க, நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுனாலே கருப்பசாமி உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக உங்களுக்கு அருள் கொடுக்க போகிறாருன்னு தான் அர்த்தம். ஏன்னா அந்த நிலமை தான் நாங்கள் இருந்தோம். அதே மாதிரி கருப்பசாமி எங்கேயாவது சாமி ஆடுறது, எங்கே திருவிழா நடக்குதுன்னா நம்மளுக்கு அங்கே போக தோணும். ஏதோ ஒரு ஆண் தெய்வத்து மேலே ரொம்ப ஈடுபாடு இருக்கும். ஒரு கருப்பசாமி, ஒரு முனீஸ்வரன், ஒரு முனி, ஏதாவது ஒரு கோயிலில் திருவிழா நடக்குது, ஒரு சுடலமாட கோயிலில் திருவிழா நடக்குதுன்னா உங்களுக்கு அந்த சாமி மேலே ஒரு ஈடுபாடு இருக்கும். எந்த தெய்வமாக இருந்தாலும் ஒரு ஆண் தெய்வத்து மேலே உங்களுக்கு அந்த ஈடுபாடு அதிகமாக இருக்கும். மற்ற தெய்வத்தை காட்டிலும், நான் ஒரு பெண் தெய்வம் தான் எனக்கு ஒரு குலதெய்வம் அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த தெய்வத்து மேலே தான் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த தெய்வத்தை நீங்கள் அந்தளவுக்கு நேசிச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு அர்த்தம். அந்த குலதெய்வம், அந்த தெய்வம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் அருளை கொடுக்கும். நீங்கள் அந்த தெய்வத்தை நீங்கள் குறிப்பிட்ட நாள் ஒரு ரொம்ப நினச்சிக்கிட்டே இருக்கும்போது உங்களை அறியாமையே ஒவ்வொரு நேரம் உடம்பு சிலிர்க்கிறது, இந்த மாதிரி திடீர்னு கண்ணெல்லாம் கலங்குறது, அந்த மாதிரி திடீர்னு ஒரு மாற்றம் உங்களுக்கு நிகழும். அந்த மாதிரி நிகழும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தெய்வம் உங்களை உள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த நேரம் பார்த்துருக்கும். அந்த நேரம் உங்கள்கிட்ட நெருங்கிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த தெய்வம் உங்கள்கிட்ட உள்ளேக்குள்ளே வந்துடும். அப்படி நீங்கள் வந்துடுச்சு, எனக்கு தெய்வம் வந்துருச்சு, எனக்கு சாமி ஆடுறேன், நான் இப்போ கருப்பசாமி எப்படி கொண்டு போகிறது, வழிபடுறது அப்படின்னு. கருப்பசாமி வழிபடுறதுக்கு எதுவுமே தேவையில்லை. நல்ல தூய மனது. உங்களுக்கு எந்த தொழிலில் எந்த போட்டி இருந்தாலும் சரி, அதை நீங்கள் சாமியாரை நீங்கள் எல்லாத்தையுமே கடந்து தான் வரணும். அந்த இடத்துல நீங்கள் ஒரு நேர்மையாக நடந்து தான் வரணும். பணத்துக்காண்டி எல்லாத்தையும் பார்த்து தப்பு செஞ்சீங்கன்னா அந்த தெய்வம் உங்களை பார்த்து விலக ஆரம்பிச்சிடும். மற்றவங்களை கேலி கிண்டல் பேசுறது இந்த மாதிரி கூடாது. பெண்களும் தெய்வமாக மதிக்கணும். தப்பான எண்ணங்கள் கூடாது, தப்பான நினைப்பு இருக்கக்கூடாது, யாரையும் தப்பாக திட்டக்கூடாது, யார் மேலும் பொறாமைப்படக்கூடாது, யாரையும் ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பிறருக்கு உதவி செய்கிற மனம் இருந்தாலே போதும். மற்றவங்களை துன்புறுத்தாமல் நம்ம வாழணும்னு நினச்சாலே போதும். கருப்பசாமி என்றைக்குமே உங்களுக்கு காவலாக, உங்களுக்கு அருள் கொடுத்து மருள் கொடுத்து உங்களை ஆட்டிவிக்கும் தெய்வமாக கருப்பண்ணசாமி சத்திய சுரூபனாக உங்கள் மீது இறங்கி நின்று எல்லாமே சொல்லுவார். அதே மாதிரி கருப்பண்ணசாமியை வணங்குற நீங்கள் கருப்பண்ணசாமிக்கு என்ன கொடுத்தா ஏற்றுக்குருவார் அப்படின்னு கேட்டால், நீங்கள் உண்மையான பக்தியோட எதை கொடுத்தாலும் கருப்பசாமி அதை வாங்கிக்கிறார். அது சைவமாக இருந்தாலும் சரி, அசைவமாக இருந்தாலும் சரி, நல்ல மனதோடு தூய எண்ணத்தோட கருப்பண்ணசாமியை வழிபடும் அனைவரும் என்ன கொடுத்தாலும் அதை வாங்கி தன் பிள்ளைகள் தனக்கு கொடுப்பதை வாங்கி ஏற்றுக்கொள்ளும் ஒரே தெய்வம், உத்தம தெய்வம் அந்த கருப்பண்ணசாமியாக மட்டுமே இருக்க முடியும். இந்த கருப்பண்ணசாமியை வணங்கும் போது உண்மை மட்டும் இருந்தாலே போதும், நம்ம பக்கம் நான் இருந்தாலே போதும். கருப்பண்ணசாமி பொறுத்தவரை நீதிக்கு தெய்வம்,
நினைப்பவருக்கு ராஜாவாக அவர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அப்பனாக இருப்பார். தந்தை இல்லாதவருக்கு பெரும்பாலும் தாய் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, பெண் தெய்வத்தை வழிபடுவாங்க, காளியை வழிபடுவாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், தந்தை இல்லாத எல்லா பக்தர்களும் கருப்பண்ணசாமியை நினைங்க, உங்களுக்கு ஒரு தாயாகவும் உங்களுக்கு வந்து இருப்பார். இது நான் கண்ட உண்மை. அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். எனக்கு அப்பா இல்லை, எனக்கு அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு நான் பழகுற எல்லா கருப்பசாமி பக்தர்களுக்குமே பெரும்பாலும் அப்பா இல்லாதவங்க, தாத்தா இல்லாதவங்க இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கருப்பண்ணசாமி அந்த அளவுக்கு பிடிக்கும். தன் வீட்டில் ஒரு ஆண் இல்லை அப்படிங்கிற பட்சத்தை குறைக்கிறதுக்கு, அதை நீக்கிறதுக்கு, அதுக்கு ஈடுகட்டுவதற்காக இந்த கருப்பண்ணசாமி வந்து நம்ம மேலே ஆட்டு வச்சு நம்மளுக்கு அருள் கொடுத்து மருள் கொடுத்து தன்னோட பாட்டனாக, அதாவது தந்தை இல்லாதவங்களுக்கு தந்தையாகவும், இது தாத்தா இல்லாதவங்களுக்கு வந்து ஒரு ஐயா என்ற பெயரில் ஐயா 18ஆம் படி கருப்பண்ணசாமி அவங்க வந்து ஐயான்னு கூப்பிடுவாங்க. அதே அப்பா இல்லாதவங்க எங்கள் அப்பா கருப்பசாமி, அப்பா 18ஆம் படி கருப்பசாமி, இல்லை ஐயா இல்லாதவங்க எங்கள் ஐயா கருப்பண்ணசாமி, எங்கள் பாட்டன் கருப்பண்ணசாமி இப்படின்னு சொல்லி தன்னோட ஒரு இடத்துல வந்து கருப்பண்ணசாமி வச்சுருவாங்க. அதே மாதிரி அண்ணன் இல்லாதவங்க வந்து கருப்பண்ணசாமி ஒரு அண்ணனாகவே பார்ப்பாங்க. எங்கள் அண்ணன் கருப்பசாமி, எங்கள் ஐயா கருப்பசாமி. ஃப்ரெண்டு இல்லாதவங்க என் ஃப்ரெண்டு, ஏன் லவ்வர் இல்லாதவங்க தன்னோட காதலனாகவே கருப்பண்ணசாமியை பாதிப்பாங்க. காதலனா பெண்களில் சொல்லலை, ஆண்களை சொல்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல ஒரு அன்பு நட்பு கொடுக்குற இடத்துல சொல்கிறேன், அது தப்பாக எடுத்துக்கிற வேணாம். அந்த இடத்துல வந்து கருப்பண்ணசாமியை வச்சு பார்ப்பாங்க. எனக்கு அனைத்துமாக கருப்பண்ணசாமி இருக்கிறார், நானும் கருப்பண்ணசாமி வணங்குறேன். எனக்கு கருப்பண்ணசாமி எனக்கு அண்ணன் அப்பா இருந்தாலுமே கருப்பண்ணசாமியை பொறுத்தளவில் எனக்கு எந்த இடத்துல உட்காந்துருக்காருன்னா, எனக்கு ஒரு நண்பனாக, நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் ஒரு நண்பனாகவே கருப்பண்ணசாமியை வந்து என்றைக்குமே நான் கூட வச்சுருப்பேன். இப்போ இரத்த உறவு அப்படின்னு சொல்லும்போது தந்தையாக இருக்கும், ஆனால் நட்புங்கிறது அதோட பெருசு. ஏன்னா நம்ம தந்தையும் தாயோட இருக்கிறதோட நட்புகிட்ட தான் அதிகமாக எல்லாமே மனம் விட்டு பேசுகிற நிலைமை. நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, நம்ம ஸ்கூலில் இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும் அந்த பிரச்சனையை ஒரு வேலை பார்க்குற இடத்துல இருந்தாலும் சரி நம்ம நண்பர்கிட்ட தான் பகிர்வோம். அந்த மாதிரி இடத்துல தான் கருப்பண்ணசாமியை நான் வச்சுருக்கேன். என்னோட எந்த விஷயம்னாலும் கருப்பண்ணசாமிகிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுவேன். ஒரு தப்பு செஞ்சாலும் சரி, ஒரு தவறு செஞ்சாலும் சரி, கருப்பண்ணசாமிகிட்ட உண்மையாக நின்று மன்னிப்பு கேட்டு என்னை அருள் வச்சு மருள் வச்சு ஆட்டுவித்தது உண்மையானால், சத்தியமானால், கருப்பண்ணசாமி நீ என்னை ஆட்டுவிப்பது உண்மையானால், என் தோளிலிருந்து நீ சொல்லும் வாக்குக்கு பதிலளிப்பது உண்மையானால், கற்பனை அனைத்தும் அறிந்து தெரிந்து நான் செய்த தற்றங்களை மன்னித்து அருள்ந்து காத்து நிற்பாயாக என கருப்பண்ணசாமியை தப்பு செஞ்சான்னு சொல்லலை. நம்ம வந்து ஒரு தெரிந்து அறிந்தும் அறியாமலும் செஞ்ச தப்பாக இருந்தாலும் சரி, கருப்பண்ணசாமியோட ஒரு முன்னே நின்று மன்னிப்பு கேளுங்க. கண்டிப்பாக கருப்பண்ணசாமி அந்த அழகர் மலையில் இருந்தாலும் சரி, உங்கள் இடத்துல இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, கருப்பண்ணசாமியை நீங்கள் மனசார நினச்சிட்டிங்கன்னா உங்கள் உள்ளத்தில் உங்களுக்கு நின்று சொல்லுவார். இது முக்காலும் சத்தியம். நன்றி, வணக்கம்.